Taste the Daily. அதிமுக ஆட்சி மீண்டும் அமைந்தவுடன் தமிழகத்தில் ஏழை என்ற சொல் இல்லாத நிலை உருவாகும் எனவும் விவசாயத்தை காப்பதுதான் அதிமுக அரசின் தலையாய கடமை எனவும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அண்ணா சிலையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் எழுச்சியுரை ஆற்றிய போது அவர் இதை தெரிவித்தார். ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் அவருடைய வாழ்க்கை ஏற்றத்திற்கு படிக்கட்டாக இருந்த கட்சி அதிமுக கட்சி. இனி தமிழகத்தில் ஏழை என்ற சொல் இல்லை என்ற நிலையை அதிமுக அமைந்த பிறகு உருவாக்கும். இந்த மாவட்டம் விவசாய பூமி நிறைந்த மாவட்டம். விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள் இரண்டு பேருக்கும் பிரதான தொழில் விவசாயம். விவசாயம் காப்பது எங்களுடைய அரசுடைய தலையாய கடமை. கண்ணை இமை காப்பதை போல உங்களை அதிமுக அரசாங்கம் காப்பாற்றும். இன்னைக்கு விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள் அதிமுக ஆட்சியில நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம். இன்னைக்கு விவசாயம் என்று எடுத்துக்கொண்டால் இரவென்றும் பகல் என்றும் பாராமல் உழைக்கின்றவர்கள் விவசாயிகள். விவசாய தொழிலாளி மழையும் வெயிலையும் பொருட்படுத்தாம ரத்தத்தை வேர்வையாக சிந்து உழைக்கின்ற வர்க்கம் விவசாயி, விவசாய தொழிலாளி. இந்த தொழில் சாதாரண தொழில் இல்ல, ஒரு கடினமான தொழில். அந்த விவசாயியாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம், வேதனை அனைத்தும் உங்களோடு பழகிய காரணத்தினால் எனக்கு அனுமதியாக தெரியும். மற்றவர்களை போல சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே உங்களுடைய கஷ்ட, நஷ்ட, துன்பங்கள் எல்லாம் மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்கின்ற பொழுது முழுமையாக நிறைவேற்றப்படும். ஏற்கனவே அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, இன்றைக்கு விவசாயிகள் தொடக்க வேளாண்மை வங்கியிலே வாங்கிய பயிர்கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம். 2 முறை. விவசாயிகளுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் கடமடை பகுதி வரை தண்ணீர் பாய்ச்சுவதற்கு உண்டான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இன்றைக்கு ஏரி, குளம், குட்டை பல ஆண்டுகளா தூர்வாராமல் இருந்தது. அதை தூர்வாரிய அரசாங்கம் குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக தூர்வாரிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அள்ளப்பட்டுகிற வண்டல் மண் விலை இல்லாம உடைய நிலத்திற்கு நீங்க தாராளமா எடுத்துக்கிட்டு போய் அந்த நிலத்துக்கு பயன்படுத்தினீங்க. அது இயற்கை உரமா இருந்தது, நல்ல விளைச்சலை கொடுத்தது. ஏரி தூர்வாரதுனால ஆழமாக்கப்பட்டது. மழை காலத்தில் அந்த தண்ணீர் சேமித்து கோடை காலத்தில் அந்த நிலத்தடி நீர் உயர்வதற்கு எங்களுடைய அரசு கொண்டு வந்த திட்டம் மிகப்பெரிய வரலாற்று சாதனையை படைத்தது. இன்னைக்கு நதியின் குறுக்கே தடுப்பன, எங்கெங்கெல்லாம் தண்ணி வீணாக போதோ அங்கெல்லாம் தடுப்பன, ஓடையின் குறுக்கே தடுப்பன. இப்படி நீர் மேலாண்மையில அதிமுக அரசு இருக்கின்ற பொழுதுதான் சிறப்பா செயல்பட்டது.